ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நைட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆட்டோ பிரியாணி சாப்பிடலான்னு வந்திருக்கோம். வெள்ளைக்கல்லில் தான் இந்த ஆட்டோ பிரியாணி கடை இருக்குது. இடம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப இருட்டாக கடை இருக்கிறது தெரியாது. ஆனால் இங்கே தான் உள்ள வேறு லெவல் லொக்கேஷன் செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், எப்படி நாங்கள் என்ஜாய் பண்ணுறதை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இது நல்லா இருக்குது, இது சாஃப்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஏய் வா வா கையில வருஷம் இல்ல வருஷம் இல்லன்னா இது வந்து நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ பிரியாணி இங்கே வெள்ளைக்கல் வந்து சாப்பிட்ருக்கோம். கிட்டத்தட்ட பல வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கடை பார்த்திங்க அப்படின்னா மேடாகாமில் வந்து வெள்ளைக்கல் 1 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த ஆட்டோ பிரியாணி கடை இருக்குது. கடை வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இந்த கூரைக்குள்ளே உட்காந்து நீங்கள் பிரியாணி சாப்பிட்ற ஃபீலிங் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த கடைக்கு வாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. அதுவும் மிட் நைட் பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கடைக்கு வந்ததுக்கப்புறம் பில்லிங் பற்றி யோசிக்கவே வேணாம். ஏன்னா வந்து உங்கள் கூட வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்டு வருவான். அவனோட தலையில் நீங்கள் பில்லை கட்டிட்டு நீங்கள் தாராளமாக சாப்பிட்டு போங்க. கடை தான் வந்து ஆட்டோ பிரியாணி. இந்த கடையெல்லாம் நம்ம என்னடா இது ஐடி எம்ப்ளாயி, ஓகே ஏதோ ஒரு ஐடி எம்ப்ளாயி தான் இந்த கடையை வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு என்னென்னா முக்கியமாக அந்த இடத்துல இருக்க அந்த லொக்கேஷன், அந்த கூரைக்கு நடுவில் உட்காந்து சாப்பிட்றது தான். அந்த லைட் செட்டப்பு பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே பீஃப் இருக்குது, மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது. மொத்த டீட்டெயில்ஸும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கள். உனக்கு அதெல்லாம் இருக்குது காம்போ எனக்கு இல்லையா? இல்லை ஒரு காம்போ தான் ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்குது சாப்பிட்றது? டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது? பிரியாணி மாதிரி இருக்குது ப்ரோ. பிரியாணி மாதிரியே இருக்கா ப்ரோ? நான் ஒரு வீடியோவில் சொன்னேன் ப்ரோ, இதை கலாச்சி விட்டாங்க என்ன, இதெல்லாம் ஒரு காமெடியான்ட்டு. சிக்கன் வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் வந்து மட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த சுக்குபாய் பிரியாணி அந்த பெங்களூர் வரைக்கும் வந்தோம், பேசிட்டே போயிட்டு பிரமாசம் பண்ண ஒரு பிரியாணி போட. ஐயோ அதெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். நீ தான் சும்மா இரு, போயிட்டு சும்மா போயிட்டு வீடியோ எடுத்துன்னு வச்சுக்கேன். இல்லை சொல்கிறேன், வீடியோ எடுத்தனாலே அவங்க எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. எனக்கு இதில் கட் பண்ணிடுவோம். வீடியோ எடுத்தால் வந்து கண்டிப்பாக உண்மையாக சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. நீங்கள் நோட் சொல்லி பாருங்க. இது யாருக்கு காம்போடா? அந்த சிக்கன் பிரியாணி காம்போவா? பார்த்தீங்க அப்படின்னா 2 காம்போ சொல்லிட்டு போய் சொல்லி வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குடா. ஓகே இப்போ டெஸ்ட் பண்ணலாம். ப்ராங்க் பண்ணலாம்டா. ப்ராங்க் பண்ணலாம். ப்ராங்க் பண்ணலாம்டா. ப்ராங்க் பண்ணலாம். கொடுத்தானே ப்ராங்க் பண்ணி கொடுத்துலாம்டா. கொடுத்துலாம்டா போடா. இப்போ பில்லு கேட்பாங்க. ஆல்ரெடி ஒரு தடவை பில்லு கேட்டாங்க. ஐஸ்கிரீமுக்காக வந்து க்யூவில் நினைக்கிட்டு இருக்காங்க. பில்லு கேட்டால் என்ன பண்ணுவேன்? கொடுக்கலையே. சால்ரா ஐஸ்கிரீம் கால்ரா. ஐஸ்கிரீம் கேட்டால் தானே தருவாங்க. ப்ரோ ஒன்று தான் ப்ரோ, ஒன்று கொடுங்க ப்ரோ. பே பண்ணுறோம். இல்லை ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இல்லைடா இல்லைடா. ஐயோ ஐயோ ரெடியாக வாங்கிட்டான்டா, ஃபோன் பண்ணிட்டான்டா. சோடாவா? இது வேறு இருக்கா? சரி ஆனால் இந்த கோல்ஸ் நல்லா இருக்காது. இல்லை ப்ரோ, சோடா வேணுமாடா? கண்டிப்பாக வேணுமாடா ப்ரோ? இல்லை வேணாமா ப்ரோ? இப்போ போயிட்டு எவ்வளோப்பா? 2 இல்லை 1 ப்ரோ. 1 தான் ப்ரோ. 1 கொடுத்துருங்க. உண்மையை சொல்லு. 1 எக்ஸ்ட்ரா காசு தான் தருவீங்களா? இல்லை காம்போ மட்டும் தான் தருவான். போயிட்டு 1 2னா 2 சொல்லணும், 1னா 1. அதுனா போய் 2 இல்லை 1 பில்லு கேட்டாரு. அங்கே கொடுத்துருங்க என்ன பேரு. ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கருமச்சாய். டாப் 10 ஐடி கம்பெனிஸ்ல future IT in safe hands. இது அந்த ஹேண்டில் is it fingers ஹேண்டில் கிராமட்டிக்கல். நம்ம பையன் வந்து காலி பண்ணிட்டான். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா குஸ்கா தராங்க, ஸ்டிக் பண்ண போகிறோம். குஸ்கா கூட பீஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து ரிவ்யூ வேறு லெவலில் சொல்லுவோம்.
பீஸும் தராங்கடா. பீஸ் இருக்கா ப்ரோ? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. எவ்வளோண்ணா சாப்பிடலாம் ப்ரோ? எக்ஸ்ட்ரா வந்து ஷேர் பண்ணாமல் எவ்வளோ ஷேர் பண்ணாமல் தானே, அது பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா முருகா தனியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். தனியாக வந்து இப்படிலாம் சாப்பிட்டு வந்து உடம்பேற்றிட்டு இருக்கான் பார்த்துக்குங்க. இப்போ வந்து நாங்கள் செகண்ட் பிளேட் போகிறோம். செகண்ட் எக்ஸ்ட்ரா கவுண்ட் போகிறோம். தருவாங்களா மாட்டாங்கன்னு சொல்லி செக் பண்ணலாம். பறக்க விடுறாரு. ஓ, மட்டன் வாங்கினா மட்டன் எக்ஸ்ட்ராவா? எவ்வளோ நேரம் ப்ரோ இருக்கும் கடை? ஒரு 3 வரைக்கும் இருக்கணும். 3 வரைக்கும் இருக்குமா? அன்னைக்கு இங்கே வந்துடலாம் போலே. ஓகே, அப்போ பையன் வந்து வெற்றி பெற்றான். ஜெயிச்சுட்டா மாறா. இதான் செட் ஆயிடுச்சு, சிக் ஆயிடுச்சுடா. ஜெயிச்சுட்டா மாறா. கூட போயிட்டேன். நல்லா இருக்கு ப்ரோ. ஊருக்கு போகும்போதா? எங்க ஊருக்கு போறதுனா உள்ள கொண்டு போனோம். ஒரு நாய் தரையில கொஞ்சம் அவர்னோட தண்ணி அதெல்லாம் அல்டிமேட் தெரியுமா? அது அப்படி இல்ல, பாசி ஆடி பாத்தியா? ஒரு நாய் நான் தான் ஸ்டேட்டஸ் போடுறேன் நேத்து. செமையா இருக்கு அந்த போட்டோ கவியா. ப்ரோமோ பண்ணலாம். ராமன் கேப்சர்ஸை போய் பாருங்க. போட்டோஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். அந்த இவன் தான் வந்து அந்த ராமன் கேப்சர்ஸோட ஓனர். ஆனால் இவங்க எடுத்ததெல்லாம் வந்து ஸ்டிக்கர்ஸாக தான் யூஸ் ஆகிட்டு இருக்கான். சாம்பிள் ஸ்டிக்கர். அதாவது நேச்சர்லாம் வந்து வேற லெவலில் எடுப்பாரு. நம்மள எடுத்தாருன்னா அது கடைசி ஸ்டிக்கராக தான் யூஸ் ஆகுமா? அது ஃபர்ஸ்ட் ஒன்று பாரு. இதோ ஸ்டிக்கரு, இது நான் எடுத்தேன். இதோ ஸ்டிக்கரு. அப்போ ஸ்டிக்கர் கேப்சர்னு வச்சிடுறா. ராமன் கேப்சர்ஸ் போயிடா. ஏன் ஃபோட்டோ நடாது கொண்டா, அதுதானே தெரியும், கிடைக்க மாட்டேங்குது. இந்த பேர் இது அல்டிமேட். ஐஃபோனில் எடுத்தான் இந்த ஸ்டில்னா பார்த்துக்கோ. க்ளோஸ்அப்பில் வச்சு அதுங்கப்பா. ஏன் ஃபோட்டோ ஸ்டிக்கர் கேப்சர். ஆட்டோ பிரியாணி இங்கே வெள்ளைக்கல்ல வந்து சாப்பிட்ருக்கோம். கிட்டத்தட்ட பல வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இங்கே தான் ரொம்ப வருஷமாக இங்கே போட்டுட்டு இருக்கேன். ஆனால் இங்கே வந்து சாப்பிட்டதே இல்லை. சூப்பராக இருக்குங்க. இன்னும் ட்ரை பண்ணுங்க. தண்டம் காலைல ஒரு ஃபோட்டோ இல்லை, நீ எடுக்கிறதா இன்ஸ்டாகிராமில் போட்டு எல்லாமே அடுத்த ஒரு போட்டு போட்டா லைக் போட்டே இல்லையா? லைக் போட்டானா நீ எடுத்தேன்னு கேட்டேன். எல்லாம் நான் எடுத்தேன்டா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான பிளேஸ் இது. ஸோ நீங்கள் வந்து நைட்டு வீக்கெண்ட் நைட் வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஆட்டோ பிரியாணி ஷாப் வாங்க, மண் பண்ணுங்க. இதுவே முக்கால் சன்னு கீழே கரெக்டாக அந்த கப்பலை இது எடுத்ததுக்கு மாட்டான்.